கரூர் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழல் பெருமளவு பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உலக சுகாதார நாளான இன்று பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்று உறுதிமொழி ஏற்று செயல்பட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு இயற்கை முறை வேளாண்மை, சுகாதாரமாக சமைப்பது, சுத்தமான நீரை பயன்படுத்துவது ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டாலும் அதிகப்படியான வாகனங்களின் இயக்கத்தால் உருவாகும் புகை மூலமும் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிளாஸ்டிக்கை ஒழிப்பது குறித்து பொதுமக்களிடமும் பள்ளிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைக்கி நிறையா ஏரிகள், குளங்கள் பார்த்தீங்கன்னா பூரா கழிவுநீர் வாய்க்கால்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தண்ணீர் பற்றாக்குறையும் வரப்போகுது. இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணுமா? மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த சுகாதார கேட்டை சரி செய்யணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத மக்கள் சிந்திக்கணும். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆற்றுப்பகுதிகளிலும் நீரோடைகளிலும் அதிக அளவில் பிளாஸ்டிக் கழிவுகள் காணப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதேபோல் அதிகளவில் வாகனங்கள் இயக்கப்படுவதால் உண்டாகும் புகையால் பல்வேறு சுவாச நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். கார்பன் டை ஆக்சைடு யாரோட உணவு? அப்படி பார்த்தோம்னா இது மரத்தோட உணவு. மரத்தோட உணவு அவங்களுக்கு மரம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க உணவை அவங்க எடுத்துக்கிறாங்க. மரம் இல்லாதனால அந்த உணவெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ அந்த உணவை மரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு என்ன உணவு? நமக்கு ஆக்சிஜன் உணவு. அந்த மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்றாங்க. இதனால தான் மக்கள் எண்ணிக்கையோட மரங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜனை மரங்கள் கொடுத்துட்றாங்க. அவங்களோட சாப்பாடை அவங்க எடுத்துக்கிறாங்க. உலக சுகாதார தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் சுற்றுச்சூழல் மாசுபடுவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஏட்டளவில் இருந்து விடாமல் அனைவரும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செல்வராஜ், நியூஸ் 7 தமிழ், கரூர்.